ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சோலோ லெவலிங் ரேஸ்லன்ட்டு சிஎம் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிரும். நமக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது CMIN 500 கிஃப்ட்னு சொல்லிட்டு. இந்த கோடை ரீடிங் பண்ணிட்டு மறக்காமல் ரூன் ஃப்ராக்மெண்ட் மட்டும் சேர்த்து வைங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து சொல்கிறேன்வா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சிஎம் நோட்ஸில் 500 டே செலிப்ரேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சோலோ லெவலிங் ரிலீஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 500 டேஸ் வந்து ஆகுது. அது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் மார்பிள் ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் ஹண்ட்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோலோ லெவலிங் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 500 டேஸ் செலிப்ரேஷன் ஆக போகுது. நாங்கள் ஃபஸ்ட் இயர் சரி இப்போ தான் வந்து முடிச்சோம். ஸோ ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரி உங்கள் ஹண்டர்ஸ் கூட ஜேர்னி பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமில் நிறைய வெரைட்டியான ஹண்டர்ஸ் இருக்காங்க. ஒரிஜினல் மேன்வா அப்புறம் ஸ்டோரியிலேருந்து எடுக்கிற ஹண்டர்ஸ் ப்ளஸ் நெட் மார்பிளோட ஒரிஜினல் ஹண்டர்ஸ் அலிஷியா அந்த மாதிரி கேரக்டர்ஸ். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டிஃப் ஹண்டர்ஸ் ஜின்னா அப்புறம் எசில் இந்த மாதிரி ஹண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் வந்து ப்ளே வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்வேல்யூபிள் மெமரியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் வந்து பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 500 டேஸ் செலிப்ரேஷனுக்கு ஏதோ ப்ரொஃபைல் ஈவெண்ட் மாதிரி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபாரமில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் நம்ம ப்ரொஃபைலை. ஸோ சியோரின் லெனாட்டோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரொஃபைல் இமேஜின் வேறு வந்துருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸும் வந்து கிடையாது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபார்மில் லாகின் பண்ணுறப்ப. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பீஸ் ஆஃப் நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வி ஆர் சர்ச்சிங் ஃபார் மோனார்க் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் என்ன மெசேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் ரேஸில் நிறைய புது பிளேயர்ஸுமே வந்து ஜாயின் ஆகிறாங்க. ப்ளஸ் பழைய பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ஆகிறாங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் கைடு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து படுதான். இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டரன் பிளேயர்ஸ் பழைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கேமில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது பிளேயர்ஸ் ரிட்டர்னிங் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைடு வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கைட் பண்ணுறவங்களுக்கு தனியாக டைட்டில் அப்போ ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது யூடியூபர்ஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 டேஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்கின் ஈவெண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோன் செஸ்ட்டு ப்ளஸ் லெஜெண்டரி ஸ்கில் ரூன் செஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ நமக்கு தேவைப்படுற ஸ்கில் ரூன் பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ப்ளஸ் கஸ்டம்டா டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து தராங்க. ஸோ ரிவார்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சங்கில்வான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ரிலீஸ் ஆக போகிறாங்க. ஸோ அதை வேறு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சங்கில்வான் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 25 செப்டம்பர் அப்போ கேமில் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு வந்து ரீடிங் கோடு CMIN 500 கிஃப்ட்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மறக்காமல் அதையும் வந்து ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நமக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கில்வான் ஒரு டார்க் எலமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வந்து வரப்போகிறான். சங்கில்வான் சமன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து அவங்க எசன்ஸ் ஸ்டோன்ஸ் ரேட்டா டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த டாப் டயர் கண்ட்ராக கேமில் இருப்பான்னு நம்புகிறோம். டாமஸ் மாதிரி வந்து பண்ணி விடாமல் இருந்தால் சந்தோஷம் தான். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சங்கில்வான் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு CM நோட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 டே செலிப்ரேஷன் செக்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கரண்ட்லி இருக்க செக்கினோட வராது. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் கிளைம் பண்ணுற மாதிரி. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகேவா. ரெண்டும் ஒரே ரிவார்டு நினச்சிக்கிட்டு. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க செலிப்ரேஷன் இதுக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் என்ஹான்ஸ் இப்போ ஒரு 3000 தராங்க. எப்பா பெரிய விஷயம். ஸோ லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோன் செஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா கிடைக்கிது. கோர் செலக்ஷன் செஸ்ட் ஒரு 5 தராங்க. லெஜெண்டரின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் லெஜெண்டரி ஸ்கில் ரூன் செஸ்ட் ஒன்று. கஸ்டம்டா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 7th டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து தராங்க. எனக்கு தெரிஞ்சு ரேட்டபிளா டிக்கெட்ஸ் தந்தால் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50 ஆச்சு தந்திருக்கலாம். ரேட்டபிளா டிக்கெட்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேவை சங்கில்வானுக்கு வந்து சமன் பண்ணுறதுக்கு. எசன்ஸ் கூட கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கஸ்டம் டாக் பேலா. பட் ஓகே, நமக்கு கஸ்டம் டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேனர், அதாவது பழைய ஹண்டர்ஸ்லாம் எடுக்கணும்னா. ஸோ ஓகே, சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹண்டர் சங்கில்வான் இப்போ எடுக்க முடியலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கஸ்டம் டாக் வந்து பார்த்தா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்கின் ஈவெண்ட் ரிவர்ஸ் வந்து பார்த்தா நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வீக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 லெஜெண்டரி ஸ்கில் ரூன் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வந்து போகுது. ஸ்கில் ரூன்ஸ் பொறுத்தவரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ரிவார்ட்ஸ் வந்து தந்திருக்க மாட்டாங்க. ஸோ கேமில் இருக்க ஒரு சில பெஸ்ட்டு ஸ்கில் ரூன்ஸ்லாம் வந்து பார்த்தா என்னென்னு சொல்கிறேன். நீங்கள் அடுத்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து படிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுறது பொறுத்து. ஓகேவா. ஸோ அந்த வீடியோ நமக்கு அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களோட ரீடிங் கூட மறக்காமல் ரீடிங் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூன் ஃப்ராக்மெண்ட்ஸ் எதுக்கு சேவ் பண்ண சொன்னேன்னா சங்கினோட அல்டிமேட் ஸ்கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்கில் ரூன் வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு 2 அப்டேட்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். இது அப்படி வந்துச்சுன்னா சங்கினோட புது ஸ்கில் ரூன் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரூன் ஃப்ராக்மெண்ட்ஸ் சேர்த்து வைக்கிறது நல்லது. இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணுங்க. ஓகேவா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ பண்ணிட்டு நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.